வணக்கம் தோழர்களே. விஜய் தேவரகுண்டா இந்த நடிகர் ஒரு ப்ரமோஷன் விழால ஓவரா பேசி உதவாங்கியிருக்காரு. அடுத்தடுத்த அடிச்ச அடியில நேத்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் செய்யப்பட்டது. விஜய் தேவகுண்டாவையும் சூர்யாவை வச்சு, சூர்யா பாருங்க அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாப்ல. விஜய் தேவரகுண்டா எப்படி பேசுறாரு பாத்தீங்களா, பயங்கரமான ஆளு அப்படின்னு சங்கிகள் உருட்டி விட்டுட்டு இருந்தானுங்க. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னா, டெட்ரோ படத்தோடைய ப்ரமோஷனுக்காக ஹைதராபாத்ல சிறப்பு விருந்தினரா விஜய் தேவரகுண்டா கலந்திருக்காரு. அதுல சூர்யாவும் கலந்திருக்காரு. இதுல விஜய் தேவரகுண்டா சினிமாவை பத்தி பேசுறது பலா பயங்கரமா பேசியிருக்காரு. பகல்காம் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை கண்டிச்சிருக்காரு. அது நியாயம். பகல்காம் தாக்குதலை கண்டிச்சது நியாயம். ஒரு கலைஞனுக்கு அந்த மரியாதை உண்டு, அது செய்யணும். அதுக்கு அடுத்து அவர் என்ன பேசியிருக்காருன்னா, காஷ்மீர் எங்களுடையது, அந்த மக்கள் எங்களுடையவர்கள், நாங்களும் அதான் சொல்றோம். காஷ்மீர் நம்ம காஷ்மீர், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இந்தியர்கள், அவர்களெல்லாம் இந்தியர்களுக்கான சுயமரியாதையோடு நடத்த வேண்டும். அவர்கள் மேல பழி போட்டுக்கிட்டு அவங்கள போலி என்கவுண்டர்ல கொன்னுட்டு அவங்கள வாழ வழியற்றவர்களா மாற்றி அந்த ஊரை நாசமாக்க கூடாதுன்னு நாங்களும் சொல்றோம். விஜய் தேவரகுண்டா என்ன சொல்றாரு, காஷ்மீர் எங்க ஊரு, காஷ்மீர் மக்கள்லாம் எங்க ஆளுங்க, நாங்களும் அத்தான் சொல்றோம், அதனாலதான் மரியாதையை நடத்துங்கடான்றோம். புரியுதுங்களா? அடுத்து போய் அவர் சொன்னாரு பாருங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழங்குடிங்க இருக்காங்க பாரு, அவங்கள மாதிரி கேவலமா பாகிஸ்தான் சண்டை போட்டுட்டு இருக்குங்க, முட்டாத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்குங்கன்னு இருக்க. அங்கதான் சிக்குனாரு. இவரு எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா. பழங்குடிகள் கடுப்பாயிட்டாங்க, பழங்குடிகளினுடைய இயக்கங்கள் கோவமாயிடுச்சு. 500 வருஷத்துக்கு முன்னாடி பழங்குடிகள் தெருவில் சண்டை போட்ட மாதிரி கேவலமா, அதுவும் முட்டாத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த பழங்குடிகளும் விஜய் தேவரகுண்டத்துக்கு எதிராக நின்று கடுமையா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டன அறிக்கைகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லால் அப்படின்ற ஒரு பழங்குடியின் இடத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் லால், அவர் SR நகர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்டே கொடுத்துட்டார். விஜய் தேவரகுண்டா மேல கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாரு. இவர் பழங்குடி மக்களை இழிவு செய்திருக்கிறார், பழங்குடி மக்களை கேவலப்படுத்தி இருக்கிறாரு, இவருக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு போய் வழக்குகள் பதிய ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் அவர் பேசல, இன்னொன்னு சேர்த்து பேசியிருக்கிறாரு. எனக்கு மட்டும் டைம் மெஷின்ல போய் முன்னாடி காலத்துக்கு போக முடிஞ்சா போய் அவுரங்கசீப்பையும் அப்புறம் அவங்க பிரிட்டிஷையும் அரைஞ்சிட்டு வந்துருவேன், அடிச்சிட்டு வந்துருவேன், பொழந்துட்டு வந்துருவேன் இருக்காரு. பாருங்களேன். ఈ బ్రిటిష్ వాళ్ళని కలిసి 2 బీకాలని ఉంది. అటు మొన్న చావా చూసి పిచ్చ పిచ్చ కోపం వచ్చింది. వాడు ఔరంగజేబ్ గాడిని అయితే 2-3 వేసుకోవాలి అసలు గట్టిగా. பாத்தீங்கல்ல, இவரு டைம் மெஷின்ல போய் அவுரங்கசீப் அடிப்பாராம், அப்புறம் வெள்ளக்காரங்களா அடிப்பாராம். நீங்க அவுரங்கசீப் அவர் தான் இவங்க சொல்ற அகண்ட பாரதம், அந்த அத்தனை இடத்தையும் பிடிச்சு வச்சிருந்த ஒரே லீடர் அவுரங்கசீப் தான். மிகப்பெரிய போர் செஞ்சு பெரிய நிலத்தினுடைய அரசனாக இருந்தவர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் எளிமையானவர். அவர் அரசு கஜானாவில இருந்து 5 ரூபாய் எடுக்க மாட்டாரு, மோடி மாதிரி எடுத்து எடுத்து பாக்கெட்டை நிரப்பிக்க மாட்டாரு, சூப்பு மட்டும் 3 லட்சத்துக்கு குடிக்க மாட்டாரு, தனி விமானத்தை 5,000 கோடிக்கு வாங்கி பறக்க மாட்டாரு, பெரும் முதலாளிகளுக்கு அம்புட்டை அள்ளி கொடுக்க மாட்டாரு. அரசு கஜானாவில இருந்து 5 ரூபாய் எடுக்காதவர் தான் அவுரங்கசீப். 2வது, தொப்பி குல்லா தச்சு அதை வித்து அதுல வர்ற வருமானத்துல சாப்பிட்டாரு. அதே மாதிரி குரானை படியெடுத்து, கைப்பட படியெடுத்துனா காப்பி பண்ணி அந்த குரான் அப்படியே இவர் கைப்பட எழுதி அதை வித்து அதுல வர்ற காசை வச்சு தான தர்மங்கள் பண்ணாரு. அது ரொம்ப தெளிவா இருந்தாரு, ஆடம்பரங்களா இருக்க மாட்டாரு, எளிமையான ட்ரெஸ் போட்டாரு, எல்லாம் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய காலகட்டத்துலதான் முதல்ல உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்திற்கு தடை விதித்து சட்டம் கொண்டு வந்தார். அதனாலதான் இங்க இருக்க சங்கீஸ்கெல்லாம் கதற விட்டது அவர் தான். எதுக்கே பெண்களை போட்டு எரிச்சிட்டு இருக்கீங்க, அதை தடுக்கணும்னு சட்டம் போட்டு விட்டவர். இதனாலதான் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த காலத்துல படிச்ச பாப்பாங்க பூரா சேர்ந்து அவுரங்கசீப்பை கேவலமா எழுதி விட்டாங்க. அவுரங்கசீப் குறித்த ஆய்வு புத்தகங்கள் இருக்கு, நீங்க எல்லாம் படிக்கணும். அதை தாண்டி வெள்ளக்காரனை அடிச்சு வரட்டும், வெள்ளக்காரன் அடிச்சு வரட்ட வேண்டிய படம் தான். அவன் நம்ம நாட்டை கொள்ளையடிச்சான், நம்ம நாட்டை ஆதிக்கம் செஞ்சான், நம்ம மக்களை கொன்னா, எல்லாம் ரைட்டு தான்.
ஆனா வெள்ளைக்காரை வரலன்னா நீங்கள் நானும் படிச்சிருக்க முடியாது. வெள்ளைக்காரை வந்த பிறகுதான் பொது கல்வி நமக்கு கிடைச்சது. வெள்ளைக்காரை வந்த பிறகுதான் பல விஷயங்களை அவன் யோசிச்சு செய்யல. ஆனா அவன் யோசிக்காமலே சில விஷயங்கள் செஞ்சான். அவன் ஊர்ல சாதி கீதி எல்லாம் கிடையாதுல்ல, அவன் ஊர்ல நிற வேற்றுமை தானே. அதனால இங்க இருக்கிற சாதி பிரச்சனை அவனுக்கு தெரியல. அதனால குற்றாலம் போன்ற இடங்கள்லாம் எல்லா மக்களும் பயன்படுத்தலாம்னு திறந்து விட்டது வெள்ளைக்காரன் தான். வெள்ளைக்காரை வந்த பிறகுதான் இந்த பக்கம் ரயில் ரோடெல்லாம் போட்டாங்க. அப்பதான் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அவன் தான் இந்து அறநிலைத்துறையை உருவாக்கி விட்டான். அவன் தான் வக்பு வாரியம் போன்றவற்றெல்லாம் உருவாக்கி விட்டான். இடஒதுக்கீடு தலித்துகளுக்கு முத கொடுத்ததும் அவன் தான். இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய கெட்ட விஷயமும் நடந்திருக்கு, நிறைய நல்ல விஷயமும் நடந்திருக்கு. ஆனா இவரு வாசிக்கவே இல்லை. வாசிக்காம ஓடி போய் பொலையர் அரைஞ்சிட்டு வருவாராம். இந்த சினிமாக்காரங்க தொல்லை தாங்களடா சாமி. ஆனா பக்கத்துல இருந்த சூர்யா சிரிக்கிறாரு. மனசுல ஏழை முட்டா பயல்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் நான். ஏன்னா நம்ம ஊர் ஆளுகளுக்கு வாசிக்க தெரியும். அதனால அவர் தலையில அடிச்சு சிரிக்கிறாரு. இங்க இருக்கிற சங்கி தேவரகொண்டான்னாங்க. நம்மால் சிரிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தாப்ல. மூளை இருக்கிறவன் அடக்கி வாசிப்பான், மூளை இருக்கிறவன் தெளிவா படிச்சுட்டு பேசுவான். அறகுறையா ஆடத்தான் செய்யும். கடைசியில நேத்து பார்த்தா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு நான் இனி இப்படி பேச மாட்டேனாரு. எதுக்கு? தேவையில்லாம எதுக்கு பேசுவானே, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பானே. என்ன மிஸ்டர் விஜய்?